எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. பிள்ளையார்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது அவர் அந்த கையில் வச்சுட்ருக்க கொழுக்கட்டை தான். அது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு வானிலையில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடு பண்ணிக்கணும். இது நம்ம கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவாக இருந்தால் இந்த ப்ராசஸ் தேவையில்லை. இது ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அதை தண்ணியை எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1லிருந்து ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம மாவில் சேர்த்து பிசையணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சுன்னே அதை எடுத்து நம்ம இப்போ அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்க போகிறோம். சூடாக இருக்கும் போதே கிளறணும். தண்ணி ஆற வச்சிடக்கூடாது. அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கங்க. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கையில் மொத்தமாக சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற மாதிரி வந்தோடனே இந்த மாதிரி நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம். இதுவும் இப்படி பிணைஞ்சு வச்சோம்னா போதும். அடுத்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். பூரணத்துக்காக நான் இன்றைக்கி 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாக காய்ச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு 1 கப் தேங்காய் துருவல் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சம் கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ அதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடித்து எடுத்துருங்க. வெல்லத்தில் எப்பவும் கடைசியில் கொஞ்சம் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வடிக்கிறது. இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் வெல்லம் பூரணத்துக்கு இது மட்டுமே போதும். கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். நான் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக இறக்கிறதுக்காக கொஞ்சம் நிலக்கடலை பருப்பை வறுத்து அதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். கோர்ஸ் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பவுட்ரு பண்ணல. அதை இதில் சேர்த்துக்கிறேன். 5 ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெள்ளைப்பாகு நல்லா ரெடியூஸ் ஆகி வர வரைக்கும் இது நம்ம கிளறிட்டே இருக்கணும். தேங்காய், வெல்லம், கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா கலந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதை இறக்கிடலாம். ரொம்ப ட்ரையாக விட்டுறக்கூடாது. வெள்ளைப்பாக ரெடியூஸ் ஆகி வந்தாலே போதும். கொழுக்கட்டையோட அவுட்டர் லேயர் பண்ணலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அரிசி மாவில் ஒரு சின்ன உருண்டை, அளவான ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வச்சு நம்ம தட்டிக்கணும். தட்டு வச்சு அதில் ஒரு பேப்பர் வச்சு தட்டிக்கலாம். வாழை இலை இருக்குன்னா அது ரொம்ப பெஸ்ட். அதில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஈவனாக அதை தட்டி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் வெல்லம் கலந்த பூரணத்தை ஒரு 1 ஸ்பூன் வச்சுக்கலாம். ரொம்ப பூர்ணம் வச்சுட்டா அதை வைக்கும்போது வெந்து வரும்போது வெளியே மெல்ட்டாகி வந்துடும். அளவாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேப்பரை மெதுவாக ஃபோல்ட் பண்ணி அந்த எட்ஜஸை மட்டும் நல்லா ஒட்டி விடுங்க. பூர்ணம் இருக்க பகுதியை அமுத்திடக்கூடாது. அதை விட்டுட்டு சுற்றி இருக்க பகுதியை மட்டும் நல்லா ஒட்டி விடுங்க. நல்லா சீல் பண்ணி விடுங்க. அப்போ தான் வெந்து வரும்போது வெல்லம் தேங்காயெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி பேப்பரில் பண்ணுறது. வாழை இலையிலையும் பண்ணலாம். எதுவும் இல்லை அப்படின்னா கையில் ஆயிலோ நெய்யோ க்ரீஸ் பண்ணிட்டு கூட இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இட்லி துணி போட்டிருக்கேன். துணி வேண்டாம் அப்படின்னா ஆயிலோ நெய்யோ நீங்கள் பிளேட்டில் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொழுக்கட்டை 10 நிமிஷம் வெந்தால் போதும். 10லேருந்து 12 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கு அதிகமாக வேண்டாம். அவுட்டர் லேயர் ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ பாருங்கள், ஆவி பறக்க கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் அந்த சூட்லேயே விட வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸில் எடுத்துடலாம். பாருங்கள், எங்கேயுமே பூரணம் வெளியே வரல. நல்லா சீலாகி சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஒரு கொழுக்கட்டையை நான் உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த அவுட்டர் லேயர் நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள் இருக்க அந்த தேங்காய் பூரணம் நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நீங்களும் இந்த கொழுக்கட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லாவெண்டர் டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.